ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட இடத்த போய் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். ஒரு சில விஷயங்களில் நம்மளால் யாருக்கு எந்த விஷயத்தில் நம்ம பேசினாலுமே அதில் நம்ம எந்த அளவுக்கு அவங்கக்கிட்ட இது பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் சொன்னேன்னே, அதெல்லாம் உண்மை தான். நீங்கள் சொல்கிறதெல்லாம் என்னால் எதையும் ஏற்றுக்கிறதுக்கான ஒரு மனசுங்கிறத தாண்டி அதை எந்த அளவுக்கு நம்ம புரிஞ்சுக்கணும், பண்ணணும், செய்யணும் அப்படிங்கிறது இருக்குது அப்படின்னோடனே, கரெக்டு தான் நீங்கள் சொல்கிறது. எனக்கு அவங்கவுங்களுக்கு தேவையான விஷயங்களில் அவங்கவுங்க எந்த அளவுக்கு புரிதலோடு இருக்கிறாங்களோ அதுதான் நம்மளுக்கு தேவையான ஒரு விஷயமா இருக்குது அப்படின்னோடனே, ஆமாம், அது உண்மை தான் நீங்கள் சொல்கிறது. எனக்கு இதுக்கு மேலே எந்த விஷயத்துலையும் யாரையும் நான் குறை சொல்ல விரும்பலை. குறை சொன்னால் சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். ஆனால் அடுத்தடுத்த கட்டத்தில் நம்ம யாரையும் எந்த விஷயத்துக்காகவும் ஒரு சில விஷயங்களில் மாற்றி பேசுகிறதுக்காகவோ, இல்லை இது சரியில்லை அது சரியில்லைன்னு நம்ம பேசிக்கிட்டு இது பண்ணுறதுக்காகவோ நம்ம முடிவெடுக்க முடியாது. வேணுங்கிற விஷயங்களை வேணுங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டு வாழ்க்கையை போனாலே நம்மளுக்கு ஒரு ஹாப்பியான ஒரு விஷயமா தான் இருக்கும் அப்படின்னோடனே, கரெக்டு தான். அதெல்லாம் நான் முடிஞ்ச அளவுக்கு நான் ஓரளவு அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டுருக்கேன், பண்ணிகிட்ருக்கேன். நான் இத்தனைக்கும் என் மேலே எந்தெந்த விஷயங்களில் யார் யார் ஒரு சரியான இது பண்ணணுமோ அதை இது பண்ணாலே போதும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அப்படின்னோடனே, கரெக்டு தான், நான் இல்லைங்களே. ஆனால் அதுக்கான டைம்ங்கிறப்போ நம்மளுக்கு அதையெல்லாம் வேணும் வேண்டான்ட்டு நம்ம சொல்லிகிட்ருக்க முடியாது. போக போக உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நம்ம வேறு வேறு விஷயத்துக்கு நம்ம இது பண்ணிக்க வேண்டியதான் அப்படின்னோடனே, அதெல்லாம் கரெக்டு தான். நீங்கள் இல்லைங்களே. என்னால் முடிஞ்ச விஷயத்துக்கு யாரையும் நம்ம காரணம் பண்ண முடியாது. வேறு வேறு விஷயத்துக்காக நம்ம சொல்லி புரிய வைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி, யாரும் நம்ம இப்போ இருக்கிற சரியான ஒரு விஷயத்துக்கு நம்மளால் யாருக்கும் எந்த விஷயத்தையும் பேசி நம்ம இதுக்கு அதுக்குன்னு நம்ம எதுக்காக இது பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம ஒரு சில விஷயங்களில் நம்ம புரிய வைக்கணுங்கிறதுல நம்ம எப்போதுமே ஒரு இதாக இருக்கணும். ஏன்னா நம்மளால் யாருக்கும் எந்த விஷயத்துக்கும் ஒரு சில விஷயங்கள் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம தான் ஒரு சில விஷயங்களை சரி பண்ணிக்கணும், பண்ணணும், செய்யணும் அப்படிங்கிறோன்னே, ஆமாம், அதெல்லாம் உண்மை தான். நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியாத மாதிரி இல்லை. ஏன்னா நம்மளுக்கு புரியாத விஷயங்களை நம்ம புரியாமல் இது பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா அதில் நம்மளுக்கு எதுக்குமே நம்ம ஒரு காரணம் இல்லாமல் தான் இது பண்ணிக்கிட்டு இருப்போம். இப்பப்போ இந்தந்த விஷயங்களில் நம்மளால் சரியாக ஒரு சில விஷயங்களில் கரெக்டான ஒரு வேலை நடக்குதா நடக்கலையா அப்படிங்கிறத நீங்களே புரிஞ்சுக்கணும், பண்ணணும், செய்யணும். எனக்கு இதுக்கு மேலே நான் யாருக்கிட்டையும் எந்த விஷயத்துக்கும் சொல்லிக்கிட்டோ இல்லை, அடுத்தடுத்த விஷயங்களில் என்னால் பார்த்துக்கிட்டு இருக்கிறதுக்கான காரணங்களை நான் தான் இது பண்ணணுமே தவிர நீங்கள் பண்ணணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை அப்படின்னோடனே, கரெக்டு தான், நான் இல்லைங்களே. ஆனால் அதுக்கான காரணங்கள் அது விஷயங்களில் நம்மளால் புரிய வைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி, எதுக்காக எந்த விஷயத்துக்காக புரிய வைக்கணும், பண்ணணும் அப்படிங்கிறத நீங்களாகவே பார்த்துக்கிட்டீங்க, பண்ணிக்கிட்டீங்கனாலே போதும். அதுக்கு மேலே நம்ம யாரையும் எந்த விஷயத்துக்காகவும் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை அப்படின்னோடனே, கரெக்டு தான். நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு உங்களால் என்ன செய்ய முடியுதோ அதை செஞ்சுக்கிட்டு நீங்கள் வாழ்க்கையை நடத்திக்கிட்டீங்கனாலே அதுவே போதும். எனக்கு அதுக்கு மேலே சொல்கிறதுக்கு சில விஷயங்கள் இல்லை.